தன்னுடைய பாவம் தன்னை விட்டு போவதாக அவன் உணர்கிறான். ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக மீனாட்சி இன்போ 8 என்ற தலைப்பில் பாவத்தையும் சாபத்தையும் போக்கிய பொற்றாமரை குளம் என்ற வகையில் நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற பொற்றாமரை குளம் சிவபெருமானோடு நெருங்கிய தொடர்புடையது, திருவிளையாடலோடு நெருங்கிய தொடர்புடையது. இந்திரன் விருத்திகாசுரன் என்கிற அசுரன் என்பவனை கொலை செய்த பாவம் நீங்குவதற்காக மண் உலகிற்கு வந்து பல கோவில்களுக்கு செல்கிறான். கோவில் கோவிலாக செல்கிறான். ஆனாலும் அவனுடைய பாவம் தீர்ந்த பாடில்லை. வடபுலத்திலிருந்து கிளம்பி தென்புலம் நோக்கி வருகின்ற போது தென் தமிழகத்திற்கு வருகிறான். ஒரு கடம்ப வனத்தை அடைகிறான். கடம்ப வனம் என்பது அந்த வனம், அந்த காட்டில் கடம்ப மரங்கள் அதிகமாக நிறைந்த காடு. அங்கே அவன் வந்தபோது அவன் உணர்கிறான், தன்னுடைய பாவம் தன்னை விட்டு போவதாக அவன் உணர்கிறான். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அந்த கடம்ப வனத்தில் அவன் தேடுகின்ற பொழுது அங்கே ஒரு சுயம்பு லிங்கத்தை பார்க்கிறான். இதுதான் நம்முடைய பாவம் நீங்குவதற்கு காரணம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் மலர்களை கொண்டு அந்த லிங்கத்தை பூஜிக்க வழிபட ஆசைப்படுகிறான். அந்த நேரத்தில் பொன் மலர்கள் நிறைந்த ஒரு குளம் அந்த இடத்தில் உருவாகிறது. அந்த பொன் மலர்களை கொண்டு லிங்கத்தை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை முழுமையாக போக்கிக் கொள்கிறான். அதுதான் பொற்றாமரை குளம். துருவாச முனிவர் இறைவன் மீது அளவிடாத பற்று கொண்டவர், எப்பொழுதும் அவரையே நினைத்து வணங்குபவர். தன் மீது இந்த அளவிற்கு பக்தி கொண்டிருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் இறைவன் ஒரு முறை அவருக்கு ஒரு தாமரை மலரை கொடுக்கிறார். அவர் அந்த தாமரை மலரை அசுரர்களை வென்ற இந்திரனுக்கு பரிசாக கொடுக்கிறார். இந்திரனோ அந்த மலரை தன்னிடத்தில் இருந்த ஐராவதம் என்ற யானைக்கு கொடுக்கிறார். யானை அதனுடைய மகத்துவம் தெரியாது, தன்னுடைய காலில் போட்டு மிதித்து விடுகிறது, நசுக்கி விடுகிறது. இதனை பார்த்த முனிவருக்கு கோபம். துர்வாச முனிவருக்கு சாபம் விடுகிறார். இந்த யானை தன்னுடைய பெருமை தெரியாது, அருமையை இழந்து சிறப்பை இழந்து 100 ஆண்டுகள் காட்டில் வாழட்டும் என்று சாபம் விடுகிறார். 100 ஆண்டுகள் கழித்து சாபம் நீங்கும் என்றும் விமோச்சனத்தையும் கூறுகிறார். வெள்ளை நிறமான அந்த யானை கருப்பு நிறமாக மாறி 100 ஆண்டுகள் காடுகளிலே அலைகிறது. இறுதியாக 100 ஆண்டுகள் கழித்து மதுரை வந்து சேருகிறது. பொற்றாமரை குளத்திற்கு வருகிறது. பொற்றாமரை குளத்தில் குளிக்கிறது. நிறம் மாறி வெண்மையாக மாறுகிறது. அங்கே அதனுடைய சாபம் நீங்குகிறது, இறைவனடி சேர்கிறது. இப்படி பாவத்தையும் சாபத்தையும் போக்கிய குளம் பொற்றாமரை. அடுத்து பொற்றாமரை குளத்தினுடைய சிறப்பை பற்றியே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.